மோசடியில் புதுவகை. கொடைக்கானலில் மொபைலில் வரும் கதைகளை படித்தாலே வருமானம். 300க்கும் மேற்பட்டோரிடம் 1 கோடி மோசடி. வியாழக்கிழமை மதியம் 3:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக ஒரு கும்பல் வீடு வீடாக ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டம் செய்கிறோம் என்று இலவச பரிசு பொருட்களுடன் அணுகியுள்ளனர். பரவாயில்லை, வீடு தேடி வந்து இலவசம் தருகிறார்களே என்று ஏமாந்த பெண்களை நோக்கி குறிவைத்து இறங்கிய இந்த கும்பல் பின்னர் 20,000 ரூபாய் பணம் கட்டி மொபைல் அப்ளிகேஷனில் வரும் கதைகளை படித்தால் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் பணம் சம்பாதிக்கலாம் என பேராசை காட்டியுள்ளது. மேலும் ஒருவர் சேர்ந்தால் அவருக்கு கீழ் 15 பேரை சேர்க்க வேண்டும் என அந்த மோசடி கும்பல் பெண்களுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து அதற்கு கீழ் 15 பேர், அதற்கும் கீழ் 15 பேர் என சேர்க்க சொல்ல MLM பாணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஏழை எளிய பெண்கள் கொடைக்கானல் நகர் பகுதிகளில் பெருமளவு சேர்ந்திருக்கின்றனர். முதலில் சேர்பவர்கள் கட்டிய பணத்திற்கு ஈடுத்தொகை வங்கியின் மூலம் வரத்து வாங்கியவுடன் மேலும் கூடுதல் நபர்களை சேர்த்து தங்களுக்கு கூடுதலாக முதலீடு செய்து கொண்டே வந்துள்ளனர். இந்த பண பரிவர்த்தனையை UPI மூலம் ஒருங்கிணைத்து அந்த மோசடி கூட்டம் அவர்கள் எதிர்பார்த்த பெருந்தொகை மொத்தமாகவும் வந்தவுடன் மொபைல் அப்ளிகேஷனையும் வங்கி கணக்குகளையும் ஒரே இரவில் முடக்கிவிட்டு தலைமுறையாகிவிட்டதாக கூறுகின்றனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மட்டும் சேர்ந்துள்ள 300க்கும் மேற்பட்ட பெண்களிடமிருந்து சுமார் 1 கோடிக்கு மேல் அந்த மோசடி கும்பல் சுருட்டியதாகவும், தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 600க்கும் மேற்பட்டோர் இந்த மோசடி கும்பலில் ஏமாந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏமாற்றமடைந்த இவர்கள் தற்போது விழிப்புற்று மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் மூலம் இழந்த பணத்தை மீட்க முயற்சி செய்து வருகின்றனர். அப்பாவி ஏழை எளிய மக்களை குறிவைத்து செயல்பட்டு வருவதை காவல்துறையும் கண்காணிக்க வேண்டும் என்ற குரல்களும் எழத் துவங்கியுள்ளது. என் பேர் ரோஸ்லின். அதை கொடைக்கானலில் உள்ள பொண்ணு நான். எனக்கு லுக் கல்ச்சர் மீடியாவில் எங்கள் ரிலேட்டிவ் மூலமாக மோகன் டோர் மூலமாக எனக்கு ஒரு லிங்க் கொடுத்தாங்க. ஒரு பணத்தை அவங்களே தான் கட்டி என்னை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எடுக்க வச்சாங்க. அந்த பணத்தை எடுத்ததுக்கப்புறம் அதிக அமௌண்ட்டு வருதுன்னு சொல்கிறதுக்காக நான் ஒரு 70,000 இன்வெஸ்ட் பண்ணேன். 70,000 போட்டு 70,000 ஒரு ரவுண்டு தான் எடுத்திருக்கேன் நான். அந்த அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் என்னை 2,24,000 பே பண்ண சொன்னாங்க. பே பண்ணி டோட்டல் அமௌண்ட் அவங்க கொடுத்த 20,000 நான் 70,000 நான் போட்ட மொத்த அமௌண்ட்டும் மொத்தமாக அதில் போய் லாக் ஆகிடுச்சு. எப்படின்னா அவங்க கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மிச்சம் எல்லா பணத்தையும் அந்த அக்கௌண்ட்லேயே ஃப்ரீஸ் ஆகி எல்லா அமௌண்ட் இப்போ விட்ரா பண்ணோன்னா அந்த அக்கௌண்ட்டு பேங்க்கில் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. எங்களால் பேங்க்கில் அந்த அமௌண்ட் எடுக்க முடியல. ஆப்புக்குள்ளே ஆப் க்ளோஸ்டு, எல்லாமே க்ளோஸு. ஸோ மொத்தம் நான் 2,24,000 போட்டிருக்கேன்னா 3 லட்ச ரூபாய்க்கிட்ட எனக்கு லாக்கில் மட்டும் நிற்குது. என்னோடய பணம் அவங்க சம்பாதிக்கிற மாதிரி கொடுத்து அந்த பணத்தை எல்லாம் அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. விட்ரா பண்ணிட்டேன்ற ஒரு நம்பிக்கையில் திரும்ப நான் நெக்ஸ்ட்டு பண்ணேன். அந்த விட்ரா பூரா பேங்க்கில் ஃப்ரீஸ், அதாவது UPI அவங்க மாற்றி கொடுத்ததா சொல்லி அந்த ஐடிக்கு திரும்ப அவங்களுக்கே பணம் போயிட்டுருக்கு. அப்போ விட்ரா பண்ண பணமும் அவங்களுக்கு தான் போகுது, நாங்கள் போட்ட காசும் அவங்க அக்கௌண்ட்டுக்குள்ளே தான் இருக்குது. டோட்டலாக எந்தவித பிரயோஜனமே இல்லாமல் கடைசியில் எல்லாம் முட்டாளாக ஆக்கி வச்சுட்டு எங்களை நிற்க வச்சுட்டாங்க. இப்போது இது நான் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 364 பேர் கொடைக்கானல் டோட்டல் சரௌண்டிங்ஸில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அமௌண்ட் கிட்டத்தட்ட 80 லட்சத்துக்கிட்ட கட்டி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா பணமும் உள்ளே இருக்குது. அதுக்குள்ளே இந்த பணத்தை எப்படி எங்களை மீட்குதுன்னு தெரியல.